விஜய் வந்து எப்பவுமே வந்து பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான உரிமைகள் அதிலெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். அதை டேமேஜ் பண்ணோம் தான் மற்ற விஷயத்தெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் ப்ளோ அப் பண்ணிகிட்ருக்காங்க. 2 நாளைக்கு முன்னால் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு சர்வர் வந்து பேசிகிட்டு இருந்தார். சார் ஆரம்பிச்சிட்டாங்க சார்னாரு. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு அவர் சொல்கிறாரு. அவங்க ஊரில் 2 நாளாக ஒரு 7-8 லாரி லோடு மிக்சர் கிரைண்டர் வந்து இறங்கிடுச்சான். அது அநேகமாக ஒரு 10 ரூபா கிட்டத்தட்ட ஒர்த்துள்ள பாத்திரங்கள் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் செய்வாங்க தானே? இல்லை சார், இந்த வாட்டி அமைச்சர் சொல்லிட்டாராம். என்ன சொல்லிட்டாரான்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுன்னு பார்க்காதீங்க, ஒரு வீட்டில் எத்தனை லேடிஸ் இருக்காங்களோ அத்தனையும் கொடுத்துருங்க. நான் எந்த அளவுக்கு வந்து இருக்கு பாருங்கள் பெண்களை கவருவது. இப்போ 2500 என்பது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒரு செலவுக்காவது அது பயன்படணும். மளிகை பொருள் வாங்குறதுக்காக இன்றைக்கி வந்து 1000 ரூபான்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் 500 ரூபாலாம் மாற்றினீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடுது. உருப்படியாக மளிகை சாமானாவது ஒரு குடும்பத்தில் மாதம் வாங்கிறதுக்கு பயன்பட்டால் நல்லாயிருக்கும். இன்றைக்கு இருக்கிற 1000 ரூபாய் போதாது, 2500 ரூபான்னு அவர் அறிவிச்சிருக்கு. அதுக்கு ஒரு ரேஷனல். திராவிட கட்சிகள் பயணித்த அந்த பாதையில் தான் பயணிக்கிறாரா, இல்லை அதுலேருந்து வேறுபடுறாரா விஜய் அவர்கள்? இது என்னங்க இது? திராவிட கட்சி பாதை அவங்க இலவசம் கொடுத்து பாஜக வந்து பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் எல்லா பெண்கள் அக்கௌண்ட்லேயும் 10,000 ரூபாய் போட்டாங்களா? அவங்க என்ன திராவிட பாதையில் பயணிக்கிறாங்களா? மகளிர் வாக்குகளை கவருகிற பாதைன்னு ஒன்று சொல்லலாம். இப்போ பாஜகவும் செய்யுது, காங்கிரஸ் செய்த, கர்நாடகாவில் செய்யல, தெலங்கானா எலெக்ஷனில் செய்யல. இப்போ நேற்று பேசியிருக்கார கேரளா திருவனந்தபுரத்தில் ராகுல் காந்தி கேரண்டின்னு கொடுத்துருக்காரு கேரளா சட்டமன்ற தேர்தலில். மோடி வந்து எவ்வளோ கிண்டலும் கேலியும் பண்ணார் தெரியுமா? ஃப்ரீ பீஸ், இலவசங்கள் கூடாதுன்னாரு. இப்போ முதலால் அவர் தான் இலவசத்தை கொடுத்துட்ருக்காரு. எப்படி இதெல்லாம் சாத்தியமாங்க? ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு இப்போ திமுக அதிமுக நண்பர்கள்லாம் விஜயை பார்த்து கேட்குறாங்க. அந்த 30% வந்து ஸ்டாலின் ஸ்டார் டேக்ஸுன்னு போயிடுது. இந்த லீக்கேஜ், இந்த கரப்ஷனை நிறுத்தினாலே சரியான பணம் கிடைக்கும். உங்களுக்கு தேவைக்கெல்லாம் அப்போ பணம் இருக்குது, விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பல 1000 கோடி விளம்பரம் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. யார்? திமுக அரசு அமைஞ்சதுலேருந்து டெய்லி இப்போ பாருங்கள் முழுப்பக்க விளம்பரங்கள். இப்போ இதுக்கெல்லாம் காசு இருக்குதா? கரப்ஷனை கட் பண்ணி விட்டா, அதன் வேர்களை கட் பண்ணி விட்டா, இந்த கமிஷன் கான்ட்ராக்டு இதெல்லாம் கட் பண்ணால் நமக்கு வந்து we will be very very financially strong. நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வட்டி கட்ட வேண்டிய தேவையில்லை. அப்போ தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் லஞ்சத்தை ஒழிச்சிட்டா பாதி தீர்ந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக தீரும். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் செயல்படுத்தி வருகின்ற எல்லா திட்டங்களினுடைய ஒரு நகல் தான் இதுன்றாங்க. விஜய் நேற்று போட்டது பல திட்டங்கள். இந்த சிலிண்டர் கொடுக்கறது, இந்த பஸ் பயணம், உரிமை தொகை, இது எல்லாமே இன்னைக்கு இட் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் இன் ஆந்திர பிரதேஷ் பை சந்திரபாபு நாயுடு. அப்போ அந்த மாநிலத்தில் பண்ணும்போது ஏன் இந்த மாநிலத்தை பண்ண முடியாதா? இது ஒரு கேள்வி வருது. அதாவது ப்ராக்டிக்கலாக அது நடக்காதுங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு ஆள் பண்ணிகிட்டு இருக்கிறான் இப்போ பக்கத்து ஸ்டேட்டில். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், பிறகு தர்மமே வெல்லும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வருது. தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய தேர்தலுடைய வாக்குறுதிகளை ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அவங்கள சுற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இந்த வாக்குறுதிகள் எந்த மாதிரியான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு? நேற்றைய தினம் தாவேகா சார்பில் மகளிர் தின விழாவை மகாபலிபுரத்தில் கொண்டாடும்போது திரு விஜய் அவர்கள் பெண்களுக்கான சில வாக்குறுதிகளை சாம்பிள்னு சொல்லியிருக்காரு. முழுசு இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள்னார் சொன்னார். அதை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அந்த சாம்பிளே இப்போ வந்து பல பேர் வயிற்றுல புளியை கரைச்சிருக்குது. பல பேர்னா பல எதிர்கட்சிகள் வயிற்றுல பல பேர் கிளி பிடிச்சி போயிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். உண்மையிலே வந்து இது ஒரு பிரில்லியன்ட் ஷ்ரூட் மூவ் தான் நினைக்கிறேன். அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ் அவரை சுற்றிட்டு ஓடிட்டு இருந்தாலும் அதை பற்றிலாம் அவர் கொஞ்சம் கவலைப்படாமல் மக்கள் பிரச்சனைகள், மாநிலத்தின் பிரச்சனைகளுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து அதை பாடுபடும்
பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் அவர். ஆனால் மற்றவங்கெல்லாம் கம்மா செமிகோலன் போட்டு இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது இருக்கட்டும், அதை நம்ம வந்து பெருசாக அழட்டிக்க வேணாம். இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து மகளிரை வந்து குறி வைக்கிறாங்க, மகளிர் மனங்களை குளிர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? வாக்குகளுக்கு. வாக்குகள் தான், எல்லாமே வாக்குக்காக தான். விஜயும் அதை தான் செஞ்சுருக்கிறாரு. எல்லாரும் செய்கிறது தான் அவரும் செஞ்சுருக்காரு. அப்படி தான் செய்ய முடியும், தனியாக வேறு எதுவும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. ஸோ பெண்கள் இன்றைக்கு வந்துங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயும் மிக அதிக அளவில் இன்றைக்கி வந்து வாக்காளர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பெரும்பான்மை வாக்காளர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அவுட் ஆஃப் 5,67,00,000 5,67,00,000 வாக்காளர்களில் பெண் வாக்காளர்கள் 2,89,00,000 இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000 தான். 12 லட்சம் அதிகமாக இருக்காங்க. ஸோ சாதாரணமாகவே பெண்களை கவரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு பெண் நினைச்சாங்கன்னா அந்த குடும்பமே மாறிடும், அந்த குடும்பத்தின் ஒப்பீனியனே மாறும். ஒரு தாய் நினைச்சாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய. அப்போ நம்ம சமூகத்தில் பெண்களுக்குடைய வாக்குன்னா, நான் ஓட்டு சொல்ல, பேச்சு, அவங்க சொல்லுக்கு ரொம்ப மரியாதை உண்டுங்க. ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அது மதிப்புக்குரிய வார்த்தையாக இருக்கும். பேர் தான் ஆணாதிக்க சமூகம்ன்றாங்க நம்ம சமூகத்தை, மேல் சாவனிஸ்ட் சொசைட்டின்றாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் தான் எப்பவுமே நம் சமூகத்தின் கண்களாக இருந்திருக்காங்க. பெண்களுடைய வார்த்தைக்கு தான் எப்போவுமே குடும்பத்தில் வந்து மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கு. அது பெண் குழந்தையாக இருக்கலாம், பெண் இளம்பெண்ணாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். அப்போது பெண்கள் என்பவர்கள் வந்து சமூகத்தில் முக்கியமாக இருக்காங்கன்னா அரசியல்லையும் அவங்க தானே முக்கியமான ஒரு சக்தியாக இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளும் வித்தவுட் எனி டிஃபரன்ஸு, ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் பெண்களை அணுகுவதில், பெண்கள் வாக்குகளை கவர வேண்டும் என்று நினைப்பதில் இந்திய அரசியல் கட்சிகளுக்கும் சரி தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் யாருக்கும் எந்த வேறுபாடும் இருக்காது. ஆல் இன் யூனிட்டி தான். யார் வந்து இப்போ யார் பெண்கள் வாக்கை அதிகமாக கவருவது, பெண்களை வாக்குகளை யார் கவர்றாங்களோ அவங்க தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க. இது வந்து எழுதப்படாத விதி. அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஏற்கனவே திமுக அதிமுக கட்சிகள்லாம் செய்தது இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் இருக்கிறதால அவங்க வந்து உரிமை தொகை, அப்புறம் வந்து இலவச பஸ் பயணம், தோழி விடுதி, நான் முதல்வன், அப்படி இப்படி நிறைய சென்ட்ரிக், விமென் சென்ட்ரிக்காக பெண்களை குறிவைத்து டார்கெட். அதில் ஒன்றும் பெரிய பெண்ணியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பியூராக அரித்மெட்டிக் தான். பெண்கள் அதிகமாக இருக்காங்க, பெண்கள் வாக்குகள் நமக்கு வேணுன்றதுக்காக தான் செய்கிறாங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். அப்போ அதிலிருந்து வந்து விஜய் வேறுபட்டு இருக்க முடியாது. நாய் வேஷம் போட்டால் குறைச்சாகணும். நீங்கள் அரசியலில் வந்து அதுவும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னா யூ ஷுட் கேட்டர் ஃபார் தி விமன் ஓட்டர்ஸ். அவங்க வாக்குகளை நீங்கள் வந்து கவருவதற்கு, பெறுவதற்கு, அட்லீஸ்ட் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்போ இது ஒரு காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ் தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வரேன் நான், இவர் 1000 கொடுத்துட்ருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் உரிமை தொகை. அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்ணாங்கன்னு வச்சுங்க. 2021 தேர்தலில் எந்த நிபந்தனையும் சொல்ல அவங்க அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை நாங்கள் மாதந்தோறும். ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சு 2.5 வருஷம் வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க, பொட்டாட்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முணுமுணுப்பு மர்மரிங் வந்துன்னா இப்படி சொன்னாங்க செய்யலையே அப்படின்னு வந்தவொன்னா ஒரு தகுதி வாய்ந்த அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க. அந்த கண்டிஷன் போட்டதால் ஏறத்தாழ 1 கோடி பேர் அந்த தகுதியை இழந்துட்டாங்க. குடும்ப தலைவி அனைவருக்கும்ன்றது எப்படி இருக்குது, தகுதி வாய்ந்தன்னு ஒரு வார்த்தையை போட்டதால் 1 கோடி பேர் அவுட் ஆஃப் தி லிஸ்ட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க திமுக ஆட்சி மேலே. சொல்லிட்டு ஏமாத்தின மாதிரி நினைக்கிறாங்க, அது வேறு விஷயம், தனிக்காத. அப்போ அது வந்து ஒரு 1000 ரூபான்றது இன்றைக்கி 1 கோடி பேருக்கு மேலே கொடுத்துட்ருக்காங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் பெண்கள் அதிகமாக விஜய் பக்கம் போகிறாங்கன்னு ஒன்றும்
அவங்க சர்வே எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே தளர்த்துகிறோம். திடீர்னு ஏன் தளர்த்துறீங்க? தளர்த்திட்டு என்ன பண்ணாங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அதை கொஞ்சம் பண்ணி ஒரு 30 லட்சமோ என்னவோ புதுசாக அடிஷ்னலாக சேர்த்தாங்க. ஆனால் அவங்க நியாயமாக இல்லை, நேர்மையாக இல்லைன்றதுக்கு உதாரணம் என்னென்னா, அப்போ தளர்த்தி சேர்த்தா அவங்களுக்கு அந்த அரியர்ஸ் கொடுக்கணும் இல்லை, அத்தனை நாள் நிலுவையில் இருந்த தொகையை கொடுக்கணும். எல்லாரையுமே ஏமாத்துறாங்க. அதாவது 2.5 வருஷம் கழித்து தொடங்கினாங்க. அப்போது 2021 இல்லை கொடுத்துருக்கணும். இல்லை, என்றைக்கு இவங்க அதை உத்தரவு போட்டாங்களோ அப்போ அந்த 2.5 வருஷம் போச்சு. ரைட்டா? இப்போ புதுசாக சேர்த்தவங்களுக்கு இன்னும் 3 மாதம்தான் ஆட்சி இருக்குதுன்னும் போது இந்த 3 மாதம் லாலிபாப் மாதிரி கொடுத்துட்டு விட்டுறலான்னு பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் நியாயமான ஆளாக தான் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த முதல்ல ஒரிஜினலாக அந்த 21 கூட கேட்கல, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கள 2 வருஷத்துக்கு முன்னால், அதையாவது அந்த தேதியிலேருந்து அதை அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அதுவும் இல்லை. சும்மா எல்லாமே ஓட்டுக்காக, ஒரு சின்சியரிட்டி இல்லை, நேர்மை இல்லை. ஸோ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம எடப்பாடியார் என்ன இப்போ சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்தால் 2000 ரூபாய் ஆக்குவோம் இந்த உரிமை தொகையை. யாரும் எதிர்க்கலை, நல்லா கவனிங்க. யாருமே தடுக்கலை, எதிர்க்கலை. ஆனால் இவர் சும்மா ஒரு பூச்சாண்டியை எடுத்துன்னு வந்தார் ஸ்டாலின். தடுத்து பார்க்கிறார்கள், நான் அதை விட மாட்டேன், நான் 5000 ரூபாய் விடிய காத்தாலே போய். இதெல்லாம் ட்ராமா தாங்க. ஏன்னா நோபடி அஃபோர்ட் டு அப்போசிட்டு. ஏன்னாங்க பெண்கள் எல்லாம் எதிர்ப்பு வாங்க முடியுமா யாராவது? அதெல்லாம் புத்தி உள்ள எவனும் எதிர்க்க மாட்டான். ஸோ அதனால் எடப்பாடி என்ன பார்த்தினாருன்னா 2000 ரூபாய் வழங்குவேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னோன்னே இவர் திகிலாகிட்டார் ஸ்டாலினுக்கு. என்னடா இது, இந்த ஆள் அப்படியே டபுள் ஆகிறானே அப்படின்னு டக்குன்னு என்ன சொன்னார்னா, அது ஏதோ ஒரு விழாவில் அந்த பணத்தை போட்டு பேசினார்ல காணொலி 5000 ரூபாய். இப்போ நமது ஆட்சி 2.0 வந்ததுன்னா நாம் உரிமை தொகையை 2000 ஆக்குவோம்ட்டார். அதாவது எடப்பாடி பாதையில் இவர் பயணிக்க ஆரம்பித்தார். ஒரு கேள்வி அங்கே வருது, ஏன் அப்போ நீங்கள் தான் இருக்கீங்களே, இப்போவே 2000 கொடுக்கலாம்ல? அதில் என்னன்னா, நீங்கள் எங்களை ஓட்டு போட்டு அடுத்த ஆட்சிக்கு வச்சிங்கன்னா நான் 2000 தருவேன். இது ஒரு டீல் மாதிரி இருக்குது. இந்த டீல் அவ்வளோ நல்லா இல்லை இல்லையா? சரி, இப்போ விஜய் நேற்று அறிவித்தது 2500. இவங்களெல்லாம் குறை சொல்லாதவங்க அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது. இப்போ 2500 என்பது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உரிமை தொகையை அவர் என்ன அடிப்படை சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒரு செலவுக்காவது அது பயன்படணும். மளிகை பொருள் வாங்குறதுக்காக. இன்றைக்கி 1000 ரூபான்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் 500 ரூபாயெலாம் மாற்றினீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடுது. அப்போ ரூபாயின் மதிப்பு குறைஞ்சி போச்சு, பொருட்களின் விலை ஆகாசத்தை தொடுது. அப்போ இருக்கும்போது நம்ம ஒரு உருப்படியாக மளிகை சாமானாவது ஒரு குடும்பத்தில் மாதம் வாங்கிறதுக்கு பயன்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கிற 1000 ரூபாய் போதாது என்பதையும் சொல்லி அது ஒரு பர்பஸையும் சால்வ் பண்ணல, அவங்களுக்கு யூஸ் பண்ணணும், பிரயோஜனப்படணும்னு சொல்லிட்டு தான் 2500 ரூபான்னு அவர் அறிவிச்சிருக்கு. அதுக்கு ஒரு ரேஷ்னல் சொல்கிறாரு, 2500 ரூபான்னு சொல்கிறாரு. ஸோ அது உண்மையிலே ஜனங்க மத்தியில் என்னடா 1000, 2000, 2500 அதோ காம்படிஷன் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் திமுக அதிமுக பண்ணுறதுக்கும் தாவேகா பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா திமுக அதிமுக ஆளுக்கு 33 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, அரசாங்கம் நடத்தி இருக்காங்க. ஏன் அதெல்லாம் இப்போ செய்யலை? ஏன் அதெல்லாம் அவங்க ஆட்சி காலத்தில் செய்யலை? இனிமேல் வந்தால் செய்வோம், இனிமேல் வந்தால் 2000 ரூபாய் தருவோம். ஏன் நீங்கள் ஆண்ட காலத்தில் செய்யலை? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ விஜய்க்கு என்ன வித்தியாசம்னா, அவர் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்ததில்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம். அதே போல் தான் சீமான் சொன்னாலும் அதில் நியாயம் இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம். ஆனால் நீங்கள்லாம் சொல்கிறதில் ஒரு பேசிஸே இல்லை. ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தீங்க இதெல்லாம் செய்யலை? ஃப்ரீ பஸ்ஸை ஏன் விடலை? ஏன் 2000 ரூபாய் கொடுக்கல, இல்லை 1000 ரூபாய் கொடுக்கல? அதுவும் ஒருத்தர் ஸ்டாலின் அடுத்த வாட்டி வந்தால் 2000 பார்க்குறேன். ஏன் நீ அதிகாரம் இருக்கும்போதே செய்யம்பா, ஏன் செய்ய மாட்டேன்ற? ஸோ பேசிக்கலி இந்த டிஃப்ரென்ஸை மக்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் முதல் தடவையாக தேர்தலில் போட்டியிட போகிறார்.
முதல் தடவையாக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொன்னால் எஸ் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வந்தால் செய்கிறேன்னு சொல்கிறாருப்பா, வாய்ப்பு கொடுக்கும்பான்னு. ஆனால் நீங்கள் இதை செய்வோம், யானையை செய்வோம், பூனையை செய்வோன்றீங்களே எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினும், ஏன் நீங்கள் இவ்வளோ நல்லா செய்யலை? இன்ஃபேக்ட்டு ஸ்டாலின் 5 வருஷமாக முதல்வராக இருந்தார். அவர் சொல்லலாம் நான் முதல்வராக இப்போ தாங்க, திமுக இருந்திருக்கு 25 வருஷமாலாம், ஓகே. நீங்கள் 5 வருஷமாக முதலமைச்சராக இருந்தீங்க, அப்போ ஏன் இதை செய்யலை? 1000 ரூபாய் ஏன் 2000 ரூபாய் ஆக்கலை? எடப்பாடி 4.25 வருஷமும் 4.5 வருஷமும் இருந்தார், அப்போ ஏன் நீங்கள் உரிமை தொகையை நீங்கள் கொடுக்கல? புரியுதுங்களா? அதனால் எல்லாரும் ஒன்று தாங்க, நான் ஏற்றுக்கல. இது ஒரு அதிகாரத்துக்கு வந்திராத கட்சி, இதுவரையில் அதிகாரத்தில் இருந்திராத கட்சி தாவேக. அப்போ அதன் தலைவர் வந்து நாம் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்கிறோன்னு சொன்னால் அதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்குது, அதுக்கு ஒரு ரேஷ்னல் இருக்குது. ஆனால் இது வந்து இந்த திமுக அதிமுக அள்ளி விட்றாங்களே, இதில் வந்து நம்பகத்தன்மை இல்லை. ஏன்னு சொன்னால் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அவங்க, ஏன் அதெல்லாம் செய்யலை? அதுவும் இப்போ தேர்தல் வரும்போது தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இது பேசிக் டிஃபரன்ஸை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த திராவிட கட்சிகள் பயணித்த அந்த பாதையில் தான் பயணிக்கிறாரா, இல்லை அதுலேருந்து வேறுபடுறாரா விஜய் அவர்கள்? இது என்னங்க இது திராவிட கட்சி பாதை? அவங்க இலவசம் கொடுத்து பாஜக வந்து பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் எல்லா பெண்கள் அக்கௌண்ட்லேயும் 10,000 ரூபாய் போட்டாங்களா? அவங்க என்ன திராவிட பாதையில் பயணிக்கிறாங்களா? மகாராஷ்டிராவில் சிஸ்டர்ஸ் தங்கை சகோதரிகளுக்குன்னு போட்டாங்களா பைசாவை 3000 5000? அது என்ன மாதந்தோறும்? அது என்ன இது? அதுவும் திராவிட பாதை? அதெல்லாம் கிடையாது. இது வந்து மகளிர் வாக்குகளை கவருகிற பாதைன்னு ஒன்று சொல்லலாம். பாஜகவும் செய்து, காங்கிரஸ் செய்த, கர்நாடகாவில் செய்யல, தெலங்கானா எலெக்ஷனில் செய்யல. இப்போ நேற்று பேசியிருக்கார கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ராகுல் காந்தி கேரண்டின்னு கொடுத்துருக்கார கேரளா சட்டமன்ற தேர்தலில் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஃபுல்லாக ஃப்ரீயாக போகலாம் பெண்கள், 3000 ரூபாய் ஆக்க போகிறேன் எல்லாம் சொல்கிறாரு. அதனால் இது ஏதோ ஒரு திராவிட பாதை, இது வந்து பெரியார் பாதை, இது தனிப்பாதை. இந்தியா பூரா, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இந்தியா பூராவே பெண்கள் வாக்குகளை யார் வாங்குகிறார்களோ அள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அரசியலில் வெற்றி கிடைக்குது. அப்போ அதை எல்லா கட்சியும் பார்த்துட்டாங்க அங்கே அனுபவத்தில். இல்லைன்னா மோடி வந்து எவ்வளோ கிண்டலும் கேலியும் பண்ணார் தெரியுமா? ஃப்ரீ பீஸ், இலவசங்கள் கூடாதுன்னாரு. இப்போ முதலால் அவர் தான் இலவசத்தை கொடுத்துட்ருக்காரு. எல்லா சட்டமன்ற தேர்தல் பாஜக தான் அறிவிக்குது. இப்போ இங்கே என்ன அறிவிப்பாங்கன்னு தெரியாது. அதனால் இதிலேருந்து யாருமே தப்ப முடியாதுங்க. பெண்கள் வாக்குகளை அடைய வேண்டும் என்ற ஒரு தனியாத தாகம் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்குது. அப்போ அதில் வந்து இது வந்து திராவிட பாதையிலே வராரானா எல்லாரும் ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. ஹவு டு கெட் த ஓட்ஸ் ஃப்ரம் த உமன் ஓட்டர்ஸ், அதுதான் அந்த பாதை. வந்து இதுக்கு சொந்தம் அதுக்கு சொந்தம்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதில் முக்கியமான விஷயம் நேற்று பேசும்போது சொன்னார், ஸ்டாலின் சேர் டேக்ஸ், அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க சார். அதாவதுங்க இப்போ விஜய் வந்து இதெல்லாம் சொன்ன உடனே மாற்று கட்சியினருக்கு கொஞ்சம் இது வந்துடுச்சு, கிளி வந்துடுச்சு. எப்படி இப்படி பண்ணுவீங்க? அது இப்போ என்ன கேள்வியை எழுப்புறாங்கன்னா, இதெல்லாம் சொன்னாங்க, அவருக்கு என்னங்க அனுபவம் இருக்குது? அவருக்கு ஆட்சி நடத்தி இருக்கிறாரா? அவர் வந்து அனுபவம் இல்லைங்க, இதெல்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க இல்லையா? அதனால தான் சட்டமன்ற தேர்தலுக்கு நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம், முதல் கையெழுத்து போடுவோம்னு உதயநிதி ஸ்டாலின்லாம் சொன்னாங்க. இப்போ 5 வருஷம் முடித்து எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்றாங்க. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க இவங்க, ஆட்சியிலையும் கட்சியிலையும். அவருக்கு அனுபவம் இல்லை. அதாவதுங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிற நிதிநிலை மோசம், பற்றாக்குறையெல்லாம் சும்மா டூப்பு. அதெல்லாம் இருந்தால் எப்படி விடிய காத்தால் 5000 ரூபாய் போடுறீங்க, 4000 ரூபாய் போடுறீங்க, பணமே இல்லைன்னா எப்படி போடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார் அவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் ஸ்டாலின் சார் செய்யாத நீ எப்படா செய்வ, அவரே கேள்வி கேட்டு சொல்கிறாரு. நாளைக்கு இந்த கேள்வி வரும்னு அவருக்கு தெரியுது. எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நிதி ஒரு பக்கம் 9.5 லட்சம் கோடி கடனில் தத்தளிக்குது தமிழ்நாடுன்றீங்க. இந்தியாவிலே மிக அதிகமாக கடன் வாங்கிய மாநிலத்தின் பட்டியலில் முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்குதுன்றீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியமாங்க? ரொம்ப ஓவராக இருக்குது
அப்படின்னு இப்போ திமுக அதிமுக நண்பர்கள்லாம் விஜயை பார்த்து கேட்குறாங்க. விஜய் கேட்டால் அதை வந்து அதெல்லாம் முடியாதுங்க, அது முடியுங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கன்னுவாங்க. இப்போ விஜய் தங்களை விட அதிகமான தொகையை சொல்லிட்டாரு, அது மிகவும் பெண்களை கவர்ந்து விட்டது அப்படின்னு ஒன்றும் சாத்தியம் இல்லைங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் செயல்படுத்தி வருகின்ற எல்லா திட்டங்களினுடைய ஒரு நகல் தான் இதுன்றாங்க. விஜய் நேற்று போட்டது பல திட்டங்கள், இந்த சிலிண்டர் கொடுக்கறது, இந்த பஸ் பயணம், உரிமை தொகை, இது எல்லாமே இன்றைக்கி இட் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் இன் ஆந்திர பிரதேஷ் பை சந்திரபாபு நாயுடு. அப்போ அந்த மாநிலத்தில் பண்ணும்போது ஏன் இந்த மாநிலத்தை பண்ண முடியாதா? இது ஒரு கேள்வி வருது. அதாவது ப்ராக்டிக்கலாக அது நடக்காதுங்க, போகாத ஊருக்கு வழி காட்டுறாருங்க விஜய்ன்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக ஒரு ஆள் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் எங்கேயோ கண்காணா தேசத்தில் இல்லை, ஆந்திராவில் பண்ணிகிட்ருக்கார் அவர். அதனால் குவைட் பாசிபிள்ன்றது தான் என்னுடைய கருத்து. அது காரணம் என்னென்னா, அவர் சொன்னார் பாருங்கள், இந்த ஸ்டாலின் டேக்ஸ் பட்ஜெட் வந்து 4,39,000 கோடி ஆண்டுதோறும் பட்ஜெட் போடுறோம், தமிழ்நாடு பட்ஜெட்டு. ஆனால் அதில் 30% எவ்வளோ பெரிய தொகை பாருங்கள். அந்த 30% வந்து ஸ்டாலின் ஸ்டார் டேக்ஸுன்னு போயிடுது. முதல்ல அவங்களுக்கு புரியல ஜனங்களுக்கு, இது என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு. அப்புறம் அதை கொஞ்சம் சொன்னார் பாருங்கள், 20% ஸ்டாலின் ஸ்டாருக்கு, 10% அவருடைய அமைச்சர்களுக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்கள் ஒதுக்காதீங்கன்னாரு. அப்போ தான் இஸ் டாக்கிங் அபவுட் கரப்ஷன். இவ்வளோ நாகரிகமாக இதை பற்றி இதை இப்படி இதுக்கு மேலே நாகரிகமாக பேச முடியாது உங்கள் கொள்ளையன்னாரு. அப்போ தான் அது தெளிவாக தெரிஞ்சுது. முதல்ல எனக்கு கூட என்ன ஒரு டேக்ஸ்ன்றாரு, என்ன விஷயம்னு பார்த்தேன். அப்புறம் தான் இவர் இந்த கொள்ளை, லஞ்சம், இந்த கமிஷன் கட்டிங், ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும், ஒவ்வொரு திட்டத்துலையும், ஒவ்வொரு கொள்ளையிலையும் வாங்குறாங்க இல்லையா. டாஸ்மாகில் பழனிவேல் தியாகராஜன் ஓப்பனாக அட்மிஷன் பண்ணது தானே. 40,000 கோடி 45,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னா வருஷத்துக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு யார் பாக்கெட்டுக்கோ போதும். யார் பாக்கெட் தெரியும் நமக்கு, மகன்மா பிள்ளை மாஃபியாவுக்கு தான் போயிட்டு இருந்ததுன்னு. ஸோ அதனால் வந்துங்க, இந்த லீக்கேஜி, இந்த கரப்ஷனை நிறுத்தினாலே சரியான பணம் கிடைக்கும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் மாதிரி. ஏன் ஒன்றிய அரசு கொடுக்கல? ஒன்றிய அரசு உங்களுக்கு தேவைக்கெல்லாம் அப்போ பணம் இருக்குது, விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பல ஆயிரம் கோடி விளம்பரம் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. யார்? திமுக அரசு அமைஞ்சதுலேருந்து டெய்லி இப்போ பாருங்கள் முழுப்பக்க விளம்பரங்கள். இப்போ இதுக்கெல்லாம் காசு இருக்குதா? நினச்சா 5,000 போடுறதுக்கு காசு இருக்குதா? ஆக உங்களுக்கு வந்துங்க நிதி நிலைமை மோசன்றது வழக்கமாக சொல்கிற வசனம் தான் அது. நிதியை மேனேஜ்மெண்ட், இப்போ நிதி மேலாண்மைன்னுவாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்காக பண்ணால், கரப்ஷனை கட் பண்ணி விட்டா, அதன் வேர்களை கட் பண்ணி விட்டா, இந்த கமிஷன், கான்ட்ராக்டு இதெல்லாம் கட் பண்ணால் நமக்கு வந்து we will be very very financially strong. நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வட்டி கட்ட வேண்டிய தேவையில்லை. அப்போ பிகாஸ் ஆஃப் திஸ் கரப்ஷன், நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன், கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் லஞ்சத்தை ஒழிச்சிட்டா பாதி தீர்ந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக தீரும். பாதி பிரச்சனை, மோர் தென் 50% இஷ்யூஸ் தட் விச் we are facing now, தமிழ்நாடு பீப்புள் ஆர் ஃபேஸிங், எல்லாம் டக்குன்னு மறைஞ்சிரும். ஏன்னா லஞ்சம், இந்த ஊழல், இந்த கமிஷன், இதுதான் எல்லாத்தையுமே சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதனால் அதை வந்து நான் சரி பண்ணுவேன்னு சொல்கிறார் இல்லையா, அதுதான் அவருடைய பதில். சாத்தியமா? பொருளாதார ரீதியாக இது சாத்தியமான சாத்தியம். ஒரு எளிய மக்களுடைய பார்வையிலிருந்து அதை அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை, அது எளிய மக்கள் பார்வை இல்லை. இப்படிப்பட்ட கேள்விகளை எதிராளிகள் கேட்பாங்க, அதுக்கு அவரே பதில் சொல்றாரு. மக்களுக்கு அந்த குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் கொடுத்துட்றாரு. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் கிட்டலாம் குழப்பம் இல்லை, குழப்பமெல்லாம் தலைமைகள் கிட்ட தான் இருக்கும். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னால் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சென்னையில். அப்போ ஒரு சர்வர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு என்ன தெரியும் போல என்கிட்ட வந்து அரசியல் பேசினார்.
அவர் திருச்சி நம்ம சிவசங்கர் இருக்கார் இல்லையா, போக்குவரத்து துறை அமைச்சர், அரியலூர் அந்த ஏரியாவில் வந்திருப்பார் போல இருக்கு. சார் ஆரம்பிச்சிட்டாங்க சார்னாரு. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு அவர் சொல்கிறாரு. அவங்க ஊரில் 2 நாளாக ஒரு 7-8 லாரி லோடு மிக்சர் கிரைண்டர் இறங்கிடுச்சான். ஒவ்வொரு வீட்லேயும் புது மிக்சர் கிரைண்டர் பாத்திரங்க கொடுக்குறாங்களாம். அது அநேகமாக ஒரு 10 ரூபாய் கிட்டத்தட்ட ஒர்த்துள்ள பாத்திரங்க கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் சகஜம்தானப்பா. அரசியல் வரும், யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே, இதெல்லாம் செய்வாங்க தானே. இல்லை சார், இந்த வாட்டி அமைச்சர் சொல்லிட்டாராம். என்ன சொல்லிட்டாரான்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுன்னு பார்க்காதீங்க, ஒரு வீட்டில் எத்தனை லேடிஸ் இருக்காங்களோ அத்தனையும் கொடுத்துருங்கண்ணா. அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓட்டை போட சொல்லுங்கள், அவ்வளோதான். இப்போ புரியுதா? பெண்கள் ஓட்டு, பெண்கள் எங்கள் கண்கள்னு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். பெண்களை கவருவது. ஒரு வீட்டில் ஒரு மிக்சி வேறு கிரைண்டர் போதும். இல்லைப்பா, 2 பெண்கள் இருந்தால் 2 கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கிறாங்க, செலவு பண்ணி ஆகணும். அடுத்து வந்தால் தானே அடுத்து சில லட்சங்கள் அடிக்க முடியும், கோடிகள். அப்போது இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருது இவ்வளோ தாராளமாக? நம்ம ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்கிறதுக்கு 6 மாதம் யோசிக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா இஎம்ஐயில் போய் ஒரு நடுத்தர குடும்பம். ஆமாம். ஆனால் இவங்களுக்கு 1க்கு 2 கொடுக்குறாங்களாம். இது இல்லாமல் தேர்தல் நேரம் போது அது வேற, அது ஸ்பாட் ஃபைன் மாதிரி ஸ்பாட் பேமெண்ட் கொடுப்பாங்க. இது தேர்தலுக்கு முன்னாலே தயார் பண்ணுறாங்க, ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. இல்லை இந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கவிஞர்கள்லாம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுவாங்க, அந்த மூடுக்கு வர வைப்பாங்க. அந்த மாதிரி திரைக்கதையெல்லாம் சொல்லி டைரக்டருங்க அந்த மாதிரி சிச்சுவேஷனை உருவாக்குறாங்க. இவங்க பரவாயில்லப்பா, எல்லாம் கொடுக்குறாங்கப்பா. எவ்வளோ கேவலமாக போச்சு பாருங்களேன். ஆளுங்கட்சியினர் ஆட்சியில் நாங்கள் இவ்வளவு நாள் இருந்துருக்கிறோம், இவ்வளோ உங்களுக்காக செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கிறோம், இன்னும் நிறைய செய்ய போகிறோம், எங்களுக்கு வாக்களிங்கள் என்று கேட்க வக்கில்லாமல் கிரைண்டரையும் மிக்சியும் தூக்கின்னு வராங்கன்னா இது எவ்வளோ பலவீனமாக இருக்குது ஆளுங்கட்சி. இல்லைன்னா எதுக்காக 21 பேர் 31 அந்த வண்டியில் இடமே இருக்க ஃபுட்பால் அடிப்பாங்க போல. இப்போ திமுக கூட்டணியில் 21 கட்சி 21 இப்போ அது 21ஓட முடியாது, இன்னும் சில இண்டிவிஜுவல்ஸ்லாம் வருவாங்க. இல்லை அதாவது ஒரு ஆளை எதிர்த்து இவ்வளோ பேர் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ அவர் செல்வாக்காக இருக்கார், மக்கள்கிட்ட அவருக்கு ஆதரவு இருக்குதுன்னு தானே அர்த்தம். இப்போ நேற்று பேசும்பொழுது முக்கியமான விஷயமா பெண்களுடைய பாதுகாப்பு, அரசியலுக்காக பண்ணுறோம், பெண்களை கவர்றதுக்காக பண்ணுறோம், பெண்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக பண்ணுறோம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பெண்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அக்கறை இருக்குல்ல, முக்கியமாக சொல்லப்போனால் பொது டிரான்ஸ்போர்ட்டில் பொது பயணங்கள் பண்ணும்பொழுது இந்த எஸ்ஓஎஸ் பட்டன் மாதிரி ஒன்று வைக்க போகிறோம் அப்படிங்கிறது, அதில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. டார்க் ஃப்ரீ ஏரியா எல்லாம் இந்த இடத்துல ஜீரோ டார்க்னஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, 0 டாலரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துச்சு சார். அதில் இல்லை அவர் ஒன்று சொன்னார், கவனிச்சிங்களான்னு தெரில. பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பது, இதெல்லாம் எப்போவுமே டாப் ஆஃப் தி அஜெண்டாவாக தாவேகால இருந்திருக்கு. ஏன்னா அந்த கட்சியை ஆதரிக்கிறவர்களில் பெரும்பகுதி பெண்கள். அவங்களுடைய ஆதரவாளர்கள் எண்ணோட்ட ஓட்டத்தை பிரதிபலிக்கணும் இல்லை. இப்போ திருமாவளவன் பெரும்பகுதி தலித் மக்கள். அப்போ அந்த தலித் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை, அபிலாஷத்தை அவர் பூர்த்தி பண்ண விரும்புவார்ல. இப்போ முஸ்லீம் லீக்னா முஸ்லீம் மக்களுடைய, அதுபோல் திருமாவளவன் பண்ணுறாரா முஸ்லீம் லீக் பண்ணுதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பல நேரம் வாய மூடிட்டு தான் இருக்காங்க. அது நாங்குநேரியாக இருந்தாலும் சரி, அது மானாமதுரையாக இருந்தாலும் சரி, வேங்க வயலாக இருந்தாலும் சரி, அரசியலுக்காக கூட்டணிக்காக வாய் மூடிக்கிறாங்க. பட் விஜய் அப்படி இல்லை. அவர் ஃப்ரம் த டே 1 விக்கிரவாண்டியிலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ரூத்லெஸ்ஸாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார் அவர். இது ஒன்றும் இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னது தான், தேர்தல் இப்போ தான் வருது. ஆனால் அவர் நேற்று சொன்னதில் எனக்கு புதுமை என்னென்னா, ஒரு தனி இலாக்காவை உருவாக்குவேன், பெண்கள் நலம், பெண்கள் பாதுகாப்பு, இதை பற்றி முதியவர்கள், குழந்தைகள், இவங்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனித்துறை டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதை என்னுடைய நேரடி பார்வையில் வச்சுக்குவேன்னா, ஒரு முதல்வர் சிஎம் செல் மாதிரி
இப்போ சிஎம் செல்ல சில விஷயங்கள் நேரடியாக சிஎம்முக்கு போவாங்க, அங்கே பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா. அது மாதிரி முதல்வரின் பார்வையிலே வச்சுக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு இதுதான் வேலை. 24/7 பெண்களுக்கு எதிரான குற்றம் நிகழுதா இல்லையா, அதே போல் பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த இடத்துல குறை இருக்குது. இப்போ இதை வந்து அவர் ஏதோ வெறும் மியர் ஓட்டுக்காக இன்றைக்கி செய்கிறாருன்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக அவர் தொடர்ந்து இதை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். இப்போ இவங்க எலெக்ஷன் நெருங்க இவங்களுக்கு ஃபீவர் வந்துடும். ஆனால் அவர் 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே இதை சொல்லியிருக்கார். பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ரூத்லெஸ்ஸாக கடுமையாக தண்டித்து அதை முடிவு கொண்டு வந்து இப்படி இது பெண்கள் விரும்புகிற தலைவராக விஜய் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணங்க. ஏன் பெண்கள்லாம் சினிமா கவர்ச்சின்றுவாங்க. சினிமா கவர்ச்சியில் எல்லாரும் தான் இருக்காங்க. உதயநிதி கூட தான் இருந்தார், விஜயகாந்த் கூட தான் இருந்தார். கமல்ஹாசனை விடங்க காதல் இளவரசன்னுவாங்க. கமல்ஹாசனை காதல் இளவரசனா, காதல் மன்னன் ஜெமினி கணேசன், இவர் இளவரசன். அப்போ ஏன் அவர் எடுபடல, சோபிக்கல அரசியலில்? இன்றைக்கி அவர் கட்சிக்கு 2 சீட்டு கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்காங்க. நாம் இருவர் நமக்கு இருவர்னு முடிப்பாங்க போல இருக்கு. இது பாவமாக இருக்குது எனக்கு. கமல்ஹாசன் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு சுப்ரீம் ஸ்டார், ஆக்டிங்கில் கிங். அவருடைய ரசிப்பில் அவருடைய நடிப்பை ரசித்து மயங்கி பார்த்தவன், நான் பார்த்துட்ருக்கிறவன். பாலிட்டிக்ஸ் வேறன்னு வச்சிங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல சிந்தனையாளர் இன்றைக்கி பாருங்கள் எப்படி கூனி குறுகி அவரை பண்ண வச்சுட்டாங்க. திமுகவில் சேராத இடந்தனிலே சேர வேண்டாம்னு அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் ஒரிஜினலாக அவர் என்ன கொள்கைக்காக அரசியலில் நுழைந்தாரோ அதே கொள்கையை அவர் கடைப்பிடிச்சிருந்தார்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்படி ஒரு அவமானம், மானக்கேடு, அசிங்கம் அவருக்கு தேவையில்லைல்ல. ஸோ ரைட், லெட் அஸ் நாட் டைவர்ட். அதனால் பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை ஒரு தனி இலாக்காவை உருவாக்கி அதை என் மேற்பார்வையில்னு சொன்னார் அவர். என்னன்னா முதல்வரின் மேற்பார்வையில். விஜய் தானே முதல்வர் வேட்பாளர். அந்த கட்சி ஜெயிச்சா ஆட்சிக்கு வந்தால் யார் முதல்வர்? இது சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவேன். அவங்களே சொல்கிறாங்களா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள்னு. அதனால் அவர் அதில் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாருன்றது ரொம்ப நாளாகவே நமக்கு தெரியும். அதுவும் இந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய தொல்லைகள் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பார் அவர். விமானத்தில் பணிப்பெண்களுக்கு திமுக பிரமுகர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் 2 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 80 வயசு பாட்டியை கூட பாலியல் கொடுமைகள், பாலியல் வன்மங்கள் ரொம்ப மோசங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது, அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தது. அப்புறம் இப்போ விமானத்தில் ஏதோ திமுக பிரமுகரை கவுன்சிலரை யாரோன்னாங்க அவர். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனத்தில் கேன்டீனில் ஒரு பெண்ணை பல மாதமாக கற்பழித்து, அவரும் திமுக காரர் தான். இந்த பாலியல் ஜல்சா பேர் வழிகள் பூரா சொல்லி வச்சா மாதிரி அந்த கட்சியில் அதிகமாக இருக்காங்கன்னு ஒன்றா சொல்லலாம். எல்லா கட்சியிலும் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க தான் ரொம்ப பேசுவாங்க. ஏகப்பத்தினி விரதன் மாதிரி நாங்கள் தான் ஸ்ரீராமர்னு போஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க வெளியே. ஆனால் அந்த கட்சியில் பேசுகிறவங்க பெண்களை கேவலமும் படுத்துவாங்க, ரொம்ப மோசமாக கீழ்த்தரமாக பேசுவாங்க. இப்போ ஜெயலலிதாவெல்லாம் எப்படி பேசியிருக்காங்க தெரியுங்களா? அனந்த நாயகின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ. கருணாநிதி அவங்க சட்டமன்றத்தில் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது ஆபாசமாக பதில் சொன்னார். இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குங்க. பாவாடை அவிழ்த்து அப்படின்லாம் ஒரு பெண் எம்எல்ஏ கேள்வி கேட்டால் டிஎன் அனந்த நாயகன் பேர். ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. அதனால் அவங்கள பொறுத்தவரையில் இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக போயிடுவாங்க. ஆனால் விஜய் அப்படி இல்லைங்க. விஜய் எப்பவுமே பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான உரிமைகள் அதிலெல்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். அதை டேமேஜ் பண்ணோன்னு தான் மற்ற விஷயத்தெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் ப்ளோ அப் பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு பெண்களிடையே அதிக ஆதரவு இருக்குது, அதை எப்படி அடித்து காலி பண்ணுறதுன்னு தான். இப்போ எனக்கு அவர் சொன்னதில் நேற்று 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று முக்கியமாக
12 விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் அந்த தாய் மாமன் சீர் அண்ணன் இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து யூஷுவல். ஆனால் இந்த கேஸ் சிலிண்டர் சொன்னார் பாருங்க, இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு 3 கேஸ் சிலிண்டர் கொடுத்துட்ருக்காராம் வருஷத்துக்கு, அதாவது ஃப்ரீயாக. இவங்க கூட சொன்னாங்க, திமுக கூட சொன்னாங்க, செஞ்சாங்களான்னு தான் தெரியல. இவங்க கூட கேஸ் ஒன்றும் செய்ய வேணாங்க, இவங்க ஒன்றும் பண்ண வேணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டேக்ஸை கம்மி பண்ணிங்கன்னா போதுங்க. அதை செஞ்சாங்களா 5 வருஷத்தில்? இன்றைக்கி பாருங்கள், நேற்று அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, பத்திரிகை திறந்தால் 30 ரூபாய் ஏற்றிட்டான், கமர்ஷியல் சிலிண்டர் 117 ரூபாய் ஏறிடுச்சுன்னு பேப்பரில் பக்குன்னு ஆச்சு. வரப்போ கூட பேசிட்டு வந்தோம், 950 ரூபாய் ஏறிடுச்சு. அப்போ இன்றைக்கி வந்து கேஸ் ஸ்டவ் இல்லாத வீடு இருக்கா? மொபைல் ஃபோன் இல்லாத ஆள் இருக்காங்களா? சொந்த வீடு இல்லாதவன் இருப்பான், சொந்த கார் இல்லாதவன் இருப்பான், பைக் இல்லாதவன் இருப்பான். ஆனால் மொபைல் ஃபோனோ கேஸ் ஸ்டவ்வோ இல்லாத வீடு இருக்கா இந்தியாவில்? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. அப்போ இன்றைக்கி ஒரு இயற்கை எரிவாயு லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் தான் எல்பிஜின்றது. அப்போ அந்த சமையல் எரிவாயு வந்து பயன்படுத்தாத மக்களே இல்லை. கிராமங்களில் கூட இப்போ விறகெல்லாம் ஏதாவது வெந்நீர் போடுறதுக்கு அது இதுதான் பயன்படுத்திக்குவாங்களே தவிர கேஸ் சிலிண்டர் இல்லாத ஊரே கிடையாது. அது 6 சிலிண்டர் கொடுக்கறது சாத்தியமா சார்? அது இல்லை, எல்லாமே சாத்தியங்க. ஏன் சாத்தியம் இல்லைன்றீங்க? பொருளாதார நெருக்கடி. 12,000 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க, 10,000 ரூபாய் விலைவாசிக்கு காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு எடப்பாடி சொல்கிறாரு. இல்லை, அதுக்கான ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேணும்ல இதை பண்ணுறதுக்கு. பண்ணுவாருங்க, அதான் 30% டேக்ஸ், ஸ்டாலின் டேக்ஸ் இருக்குது இல்லை? 30%ன்றது எவ்வளோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வருஷத்துக்கு 4,39,000 கோடி, 4 கோடின்னே வச்சிங்களேன், 30% எவ்வளோ? 1.5 கோடி. 1.5 கோடி லட்சம். 1.5 கோடினா வெறும் 1.5 கோடி இல்லை, 1.5 கோடி லட்சம். அதனால் வந்துங்க, இல்லை 1.5 லட்சம் கோடியா? 1.5 லட்சம் கோடி. 1.5 லட்சம் கோடி. அது நிறைய பண்ணலாங்க, மனம் இருந்தால் செய்யலாம். அவர் தான் சொல்கிறாரு. இப்போ நான் ஏன் அவரை வந்து நம்பலாம் அப்படின்றேன்னா, ஒருத்தருக்கு ஒரு இது இருக்குல்ல. ஏன் நம்பலான்னா, 500 கோடி 600 கோடி வருமானம் வருது வருஷத்துக்கு அவருக்கு. 2 படம் நடித்தாருன்னா 600 கோடி வரும் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் லெவலில். இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அவருக்கு மார்க்கெட் இருக்குது. கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்காரு, ரஜினிகாந்த் நடிச்சிட்ருக்காரு, அமிதாப் பச்சன் நடத்திட்டுருக்காரு, எல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. யாரும் 75-80 வரைக்கும் விடுறதா இல்லை. நாம் விட்டாலும் அவங்க விடுறதா இல்லை. அப்போ இவருக்கு வெறும் 51 வயசு தான் ஆச்சுங்க. மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை விட்டுட்டு மக்களுக்காக நான் பாடுபட போகிறேன், போதும், எனஃபிஸ் எனஃப், எனக்கு வந்தது போதும், இன்னும் ஒரு 500 கோடியை போடு, இன்னும் ஒரு 1000 கோடியை போடுன்னு அலையாமல், ஆத்திரப்படாமல், பணத்து பின்னால் ஓடாமல், போதும்டா நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னு அவர் வந்துட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்டவரால் வந்து மக்களுக்கு செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அதுக்கான வழிவகைகளை கண்டுபிடிக்க முடியாதா? அவர் ஒன்றும் விவரம் தெரியாத ஆள் இல்லை. அதனால் கண்டிப்பாக ஊழல், நான் தான் சொன்னேன், ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், கரப்ஷன் இஸ் த ஒன் ஆஃப் த ரூட் காஸ் ஃபார் ஆல் அவர் இல்ஸ். நாம் இன்றைக்கி அடைஞ்சிட்ருக்கிற எல்லா தொல்லைகளுக்கும் காரணம், ஏன் பஸ்ஸு ஒழுங்காக வரல, ஏன் ஸ்டாண்டர்டாக இல்லைன்னா, மலிவான விலையில் வாங்கிட்டு பில்லு பெருசாக போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும், இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பாலம் கட்டினாங்க, நம்ம மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் துறை தானே அது, பொதுப்பணித்துறை. இப்போ கட்டினாங்க, கட்டும் இந்த மழை வந்தது ரீசெண்டாக, அடிச்சின்னு போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா கல்லணை இருக்குது, ராஜராஜன் கட்டினது, இங்கிலீஷ்காரன் கட்டினதெல்லாம் இருக்குது. இப்போ முந்தா நாள் கட்டின அணை அடிச்சின்னு போச்சு. என்னடா எவ்வளோ செலவு காட்டுருக்க? 16 கோடி. 16 கோடி செலவில் கட்டப்பட்ட அணை அடிச்சிட்டு போச்சுன்னா 16 கோடி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பாருங்கள், தரம் தராதரம். 16 கோடி செலவாகிருக்காது. செலவு பண்ணியிருந்தால் கல்லாணை மாதிரி நிற்கும் அது. அதாவது பக்காவாக
இப்போ மேட்டூர் அணை இருக்குது இல்லையா, எவ்வளோ அணைகள் இருக்குல்ல, இது எப்படி போகுது? அதனால் வந்துங்க விஜய் சொல்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து விட்டுட்டு வராரு வருமானத்தை, பணத்தை, செல்வத்தை, வசதியை, வாய்ப்பை எல்லாத்தையும் கை கழுவிட்டு மக்களுக்காக வராரு. இந்த பக்கம் பார்த்தா அப்படி நம்ம சொல்ல முடியாது. இன்ப நிதி வந்து ரெட் ஜெயண்ட் சிஇஓ ஆகிட்டான். எத்தனை வயசில்? 21 வயசு இருக்குமா, 22 வயசு இருக்குமா? ஓபிஎஸ் அவருடைய பாசகரை பார்த்துக்கிறதுக்கான தலைவர். ஓபிஎஸ் இன்பநிதி பாசறையுடைய தலைவரா? அப்படியா? அதனால பெரிய பதவி கொடுத்துருக்காங்களா? ஐயோ பாவம், 3 முறை முதலமைச்சர் ஆனவருக்கு இந்த நிலைமை தேவைதானா? அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோ எளிது இல்லை, ஜஸ்ட் லைக் தட் இதெல்லாம். ஆனால் அதுக்கு மெனக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், கரப்ஷனை கட் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இட் இஸ் பாசிபிள். ஏன்னா ஆந்திராவில் நடந்துட்டு இருக்குது பாதி. விஜய் சொன்ன பாதி, இப்போ 6 சிலிண்டர் சொல்லி 3 சிலிண்டர் கொடுத்துட்ருக்காங்களே, நடைமுறையில் இருக்கிறது தானே அவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து ஐ திங்க் அவருடைய கன்விக்ஷன், விஜயுடைய மன உறுதி, திடமான நம்பிக்கை, இந்த மக்களுக்கு எதாவது பண்ணணும், தன்னை 33 வருஷம் கேரியரில் வச்சுருந்தாங்க உச்சத்தில், அவங்களுக்கு பதில் மரியாதை செய்யணும்னு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் சம்பாதிக்கவோ கொள்ளை அடிக்கவோ இல்லை அடுத்த 3 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கவோ இல்லை. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. அப்போ அவர் சொல்கிறதில் வந்து உண்மை இருக்கும், நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும், நம்மளால் உணர முடிகிறது. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.